வெல்கம் டு ட்ரீம்லைன் டிராவல்ஸ். கிட்டத்தட்ட வந்து 1.5 வருஷம் கழிச்சு நான் வந்து பெங்களூர் போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஸ் இல்ல, இது வந்து ஒரு தங்க ரதங்க. ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ரேங்கிங். டெஃபினெட்லி இந்த பஸ்ஸுக்கு இது ஒர்த்து தான். வணக்கம் மக்களே, எல்லாமே எப்படி இருக்கீங்க? யாஸ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், முக்கியமா சேஃபா இருக்கணும் அப்படின்ற என்னோட ஆசை. எஸ் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து ஆம்னி பஸ் ரிவ்யூ பண்ணி. லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யோகமாயா டிராவல்ஸ்ல மதுரையிலேருந்து சென்னை போனேன். அதுதான் வந்து என்னோட லாஸ்ட் ஆம்னி பஸ் ரிவ்யூ. கிட்டத்தட்ட 5 மாசம் ஆயிடுச்சுங்க. 5 மாசமா ஆம்னி பஸ் ரிவ்யூ பண்ணாமல் இருந்துருக்கேன். ஸோ தட் சொல்லிட்டேன், இன்னைக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ் ரிவ்யூ. அண்ட் சென்னை கிடையாது, இந்த விட பெங்களூர் போகிறேன். கிட்டத்தட்ட வந்து 1.5 வருஷம் கழிச்சு நான் வந்து பெங்களூர் போகிறேன். என்ன ட்ராவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீம் லைன் டிராவல்ஸோட ஏசி ஸ்லீப்பர் பஸ், அதெல்லாம் ட்ராவல் பண்ண போகிறோம். இட்ஸ் அ பிராண்ட் நியூ பஸ்ஸு. மதுரையிலேருந்து பெங்களூருக்கு வந்து டே அண்ட் நைட் சர்வீசஸ் வச்சுருக்காங்க. நான் போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட் சர்வீஸில் போகிறேன். நான் டைமிங்கு என்ன ரேட்டு எல்லாமே வந்து நான் ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு சொல்கிறேன். ஸோ தட் வாங்க டக்குன்னு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பூம். மக்களே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். அண்டு என் தம்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வட்டம் வரல, சோலோ ட்ரிப்பாக தான் போகிறேன். என்னடா ரொம்ப பொறாமையாக இருக்குடா. அதான் நேற்று தாங்க ஆக்சுவலாக நான் வந்து கொடைக்கானல் போயிட்டு திரும்ப இங்கே வந்து திரும்ப ஒரு பர்சனல் ட்ரிப்பு. சரி பைடா, பை போய்ட்டுறேன். எஸ், இந்த பஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மதுரையிலேருந்து பெங்களூரு போகிறோம். ட்ரீம் லைன் டிராவல்ஸோட வீரா V7 ஏசி ஸ்லீப்பர் மதுரையிலேருந்து பெங்களூரு போகிற டெடிகேட்டட் வண்டி தான். ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம எக்ஸைட்டடாக இருக்குன்னு ஆசைப்பட்ட பஸ்ஸே வந்துருச்சு. ஸோ வாங்க டக்குன்னு நம்ம பீரோல் ஷாட்ஸ் போயிடலாம். மக்களே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரீம் லைன் டிராவல்ஸோட பைலட் அண்ணன்ட்ட தான் நம்ம பேச போகிறோம். ஆனால் உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹரிஷ், எத்தனை வருஷமான டிரைவிங் ஃபீல்டில் இருக்கீங்க? 19 இயர்ஸ். அப்பா, வெல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனால் ட்ரீம் லைனுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 1 வருஷம். 1 இயர் ஆயிருக்குது. எப்படிண்ணா டிராவல்ஸ் எப்படி சூப்பராக இருக்குது? சூப்பராக. இந்த வண்டி புது வண்டியாண்ணே? புது வண்டி. எப்படிண்ணா இருக்குது இந்த BS4 வண்டி ஓட்டுறதுக்கு? எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்குது. டாப் ஸ்பீட் எவ்வளோ போகும்? இது போது 110 வரைக்கும் போகும். ஓ, நீங்க ஓட்டுற வந்து 100 மெயின்டைன் பண்ணி ஓட்டுவீங்க. ரைட். எப்படி நான் மதுரையில இருந்து பெங்களூர் வந்து போர்டிங் பாயிண்ட் என்ன? மதுரையில இது மாட்டுத்தாவணி. ஓகே, பாத்திமா காலேஜ். அவ்வளவுதான், 2 போர்டிங் பாயிண்ட் தான். நடுவில் யாரும் கேட்டாங்கன்னா ஏத்திக்கிறீங்க. ரைட். பெங்களூர்ல லாஸ்ட் ஸ்டாப் எதுன்னு? இது கலாஸ்பாளையம் மெஜஸ்டிக் வரையும் போகுது. ரைட். சூப்பர். ஆனா வர பேசஞ்சருக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? பேசஞ்சருக்கு வண்டி க்ளீனாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. ஓகே, சானிடைசர் பண்ணியிருக்கிறேன். ஓகே, எல்லாருமே வேக்சினேட் பண்ணியிருக்கீங்க. முக்கியமான விஷயம் மக்களே, எல்லாருமே வந்து வேக்சினேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த பஸ்ஸோட கூடுதல் ப்ளஸ்ஸு. அண்ட் மற்றபடி நீட்னஸ் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறாங்களா? பேசஞ்சர் எல்லாம் நீட் மெயின்டைன் பண்ணுறா. ரைட். தண்ணி கொடுக்குறேன் இங்கே. ஓ, வாட்டர் பாட்டிலும் கொடுத்துட்றீங்க. சூப்பர். கொடுக்குறேன், சானிடைசர் கொடுக்குறேன். ஓ, எல்லாம் கொடுத்துட்டு ஒரு சேஃப்டி சொல்கிறேன். மாஸ்க் போட்டுக்கோ.
மாஸ்க் போட்டுக்கோங்க. இவ்வளோ வாயிலே இப்போ பார்க்கிங்கில் இருக்குது வண்டி, இப்போ போடல, இப்போ பார்க்கிங்கில் இருக்குது வண்டி. இவ்வளோ வாயிலே போடுறே, நீ முதல் மாஸ்க் போடுறா அப்படின்னு சிம்பாலிக்கா சொல்கிறீங்க வீடியோவில். தெரியுது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அண்ணனும் சொல்லிட்டாப்புல, நானும் மாஸ்க் போட்டேன். அதே மாதிரி நீங்களும் மாஸ்க் போட்டு வாங்க. தயவு செஞ்சு பஸ்ஸை நீட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ணனுக்கு வந்து தமிழ் தெரியாது, ஏதோ கொஞ்சம் தான் தெரியும். பட் இவ்வளோ தூரம் பேசுகிறது பெரிய விஷயம். அண்ணன் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இதே மாதிரி ஹாப்பியாக வண்டியை ஓட்டணும். அண்ட் இந்த அண்ணன் மட்டும்தான் மதுரையிலேருந்து பெங்களூர் வரை ஓட்ட போகிறாரு. மாதம் நம்ம வந்து கேபின் ரைடு எடுக்க போகிறோம். எல்லா பெர்மிஷன்ஸும் கேட்டாச்சு. ஸோ வாங்க நம்ம அடுத்த ஃபர்தரான வீடியோஸை பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பஸ்ஸுக்குள்ளே வந்துட்டோம். வந்த உடனே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. இட்ஸ் நாட் வேற லெவலில் இருந்துச்சு. பிகாஸ் ஏசி சில்னஸ் ஆகட்டும், லைட்டிங் ஆகட்டும், எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப சீக்கிரமே வந்துட்டேன். அண்ட் இப்போ தான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஏசி ஆன் பண்ணாங்க. பட் அந்த 5 நிமிஷத்துலேயே அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. ஏன்னா பாருங்களேன், அதாவது எப்படின்னா ரொம்ப சில்லுன்னு அப்படி சொல்ல முடியாது, பட் கரெக்டான சில்னஸில் இருக்குது. அண்ட் சூப்பராக இருக்குது ஏசி சில்னஸ்ஸு. அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வைஸ் வந்து சூப்பர்பு. அண்ட் வண்டியோட லைட்டிங் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்துச்சு. ஏன்னா பிகாஸ் வந்து வீரா பெல்ட்டில் வந்து இப்படி ஒரு லைட்டிங் நான் வந்து சத்தியமாக நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த பேக் ரெஸ்ட் குஷனே அதை கொடுத்துருக்காங்க. அண்ட் சூப்பர். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வீரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சிம்பிள் பொறிச்சிருக்கோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட தீமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில், அதாவது வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் வித் பிளாக், அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டு க்ரீம் கலர் இன்டீரியர்ஸ், க்ரீம் கலர் அமெனிட்டிஸ் வித் கோல்டு கலர் லைட்டு. கரெக்டாக அந்த இன்டீரியர் எக்ஸ்டீரியர் மேட்ச் ஆகிற மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த குஷனு. அண்ட் எஸ்பெஷலி இந்த தலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பாஞ்சியாக கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. அண்ட் நமக்கு கொடுத்துருக்க அமெனிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் லைட்ஸ் பக்காவாக ஒர்க் ஆகுது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வச்சுருக்காங்க, மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு ஹேண்டியான ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டியான ஃபினிஷ். அந்த இடத்துல ஒரு கைப்பிடி கொடுத்துருக்காங்க அந்த பேலன்ஸுக்காக. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட்டாக வந்து நமக்கு வந்து ஒரு ப்ளக் டைப் சார்ஜர் அண்ட் யூஎஸ்பி சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒர்க் ஆகுது பிகாஸ் இந்த லைட் எரியுது. அண்ட் செப்பரேட்டாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கர்டன்ஸும் கொடுத்துட்றாங்க. அது போக வந்து பார்ட்டிஷனும் கொடுத்துட்றாங்க பிகாஸ் ஆஃப் ப்ரைவசிக்கு. அண்ட் இந்த கர்டன்ஸோட குவாலிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா செம்ம க்ரீமி கலர்னு நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லா அமெனிட்டிஸுமே ஒவ்வொரு சீட்டுக்கு செப்பரேட்டாக இருக்கும். ஒரு ரீடிங் லைட், ஒரு சார்ஜிங் பாயிண்ட்டா, அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான், ஒரு ரீடிங் லைட், ஒரு சார்ஜிங் பாயிண்ட், எல்லாமே வந்து செப்பரேட்டாக பக்காவாக கொடுத்துட்டாங்க. தலைக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 ஏசி வென் கொடுத்துருக்காங்க. ஒன்று நமக்கு, இன்னொரு பக்கத்தில் இருக்க கோ பேசஞ்சருக்கு. அண்டு நல்லா சில்லுன்னு தாங்க இருக்குது லைட் ஏசி. நல்லா செம்ம கூலிங், பட் மைல்டு ஏர் தான் வருது. அண்ட் காலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பர்ப். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி கொடுக்கல, பட் அதுக்கு பதிலாக வந்து லக்கேஜ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. என்னோட பேக்கை தூக்கி அதில் சொருகி வச்சிட்டேன். அண்ட் அடுத்த அமெனிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பில்லோ. நல்ல க்ரீம் ஒயிட் கலரில் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு நைட்டுக்கு நல்லா படுத்துங்கிற மாதிரி சூப்பரான பில்லோ தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிளாங்கெட்ஸும் கொடுத்துருக்காங்க. நல்லா கோல்டு கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பெட்டோட கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான கம்ஃபர்ட்டாக இருக்குது. அண்ட் தென் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மில்கி ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. செம்ம நீட்டாக இருக்குது. அண்ட் நான் புக் பண்ணியிருக்க சீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா U7 ஃபஸ்ட்டு அப்பரில் ஏசல் சீட்டு. ஸோ அது வந்து நல்லா தான் இருக்குது சீட்ஸு. பிகாஸ் இன்றைக்கி வந்து வண்டி ஃபுல்லாமல், அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு வீக் டே. அண்ட் ஸோ ஹாப்பி டு ஹியர் திஸ். பிகாஸ் வந்து ஒரு ஆம்னி பஸ் ஓனர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த டைமில் பிகாஸ் ஆஃப் கோவிடு. அண்ட் இந்த டைமில் ஒரு பஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது ஆஸ் ஒரு ரிவ்யூவராக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த பஸ்ஸோட டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:45க்கு மதுரை மாட்டுத்தாவணி ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் எடுத்து ஃபாத்திமா காலேஜ் பிக்கப். அண்ட் நடுவில் வந்து எங்கே நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே ஏறுறீங்களோ கேட்டு ஏறிக்கலாம். அண்ட் தென் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6:30க்கு வந்து மடிவாலா போகுது. அண்ட் கலாசிபாளையம் வரையும் பஸ் போகுது. 6:30 மடிவாலா போட்டிருக்காங்க. 6:30க்கு போதா என்னன்னு பார்ப்போம். அண்ட் இந்த பஸ்ஸோட ஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட் டைமில் புக் பண்ணனால தான் இந்த சீட் கிடச்சி. நேற்று சிங்கிள் பர்த்லேயே புக் பண்ணியிருப்பேன். 750 rupees வந்துச்சு. ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ப்ளஸ் டேக்ஸு டிஸ்கவுண்ட்ஸோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் வந்து உங்களுக்கு 770 rupees கிட்ட வந்துருச்சு. ஒரு 770 rupeesக்கு வந்து ஒரு மதுரை டு பெங்களூர் வந்து கண்டிப்பாக இட்ஸ் ஒர்த் தான். பிகாஸ் வந்து இது வந்து இந்த பஸ்ஸு தான் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை டு பெங்களூர் ஒரு ரூட்லேயே டாப் ரேட்டட் பஸ்ஸு. ஒரு டாப் ரேட்டட் பஸ்ஸு, வேக்சினேட்டட் ஸ்டாஃப்ஸு, அமெனிட்டிஸ் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று நான் சொல்கிறேன். டெய்லி தண்ணி பாட்டில், ஒரு 1/2 liter தண்ணி பாட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல குவாலிட்டியான தண்ணி பாட்டில் தான். இது எல்லாமே கொடுத்து 780 rupees தான் அப்படின்ற போது இட்ஸ் டெஃபினெட்லி ஒர்த். அந்த பஸ்ஸோட இன்டீரியர் ரேட்டிங் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா
நான் இதுவரைக்கும் கொடுத்ததுலே ஹையஸ்ட்டாக நான் கொடுக்க போகிறேன். பிகாஸ் செம்மையாக இருக்குது வண்டி. 5 out of 5 ஷுவருங்க. 5 out of 5 தாங்க என்னோடய இன்டீரியர் ரேட்டிங்கு. அண்ட் இன்னும் வண்டி வந்து கிளம்பல மாட்டுத்தோண்டி பஸ் ஸ்டாண்டை விட்டு. அண்ட் கிளம்புனதுக்கப்புறம் கண்டிப்பாக கேபின் ரைடு இருக்குது. நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா, ஹைட்டு. நம்ம ஹைட்டுக்கே இவ்வளோ தூரம் இருக்குது பார்த்தீங்களா. அண்ட் நல்லா நிமிந்து உட்காந்தாலும் கூட நல்ல ஹைட் இருக்குது. அண்ட் சைடில் இருக்கிற இந்த ஏசி டக்ட்டு வரையுமே வந்து நமக்கு செம்ம ஹைட்டு தான். அண்ட் என்னைய மாதிரி 6 அடி இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா தாராளமாக அந்த பஸ்ஸில் வந்து ஹைட் இடிக்காது. அந்த வகையில் இந்த பஸ்ஸில் ஒரு செம்ம ப்ளஸ்ஸு. அண்ட் ஏன் ஹைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் வந்து எக்ஸ்ட்ரா லெக் ரூம் கொடுத்துருக்கனால கரெக்டாக இருக்குது. அண்டு பின்னாடி வருது போயிட்டேன்னா இன்னும் வந்து நமக்கு சூப்பரான லெக் ஸ்பேஸ் இருக்கும். அந்த வகையில் வந்து லெக் ஸ்பேஸ் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பட் ஹைட்டுக்கெல்லாம் இதே ஓகே தான். பட் ஒரு ஆவரேஜ் ஹைட் இருக்கிறவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் அந்த வகையில் ஒரு ப்ளஸ்ஸு. அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் சானிடைசர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டெம்பரேச்சர் செக் பண்ணி தான் பஸ்ஸுக்குள்ளேயே ஏற்றுறாங்க. அண்ட் ஜேர்னியை கண்டினியூ பண்ணி நம்ம போவோம். இன்னும் நம்ம 450 கிலோமீட்டர் போகணும் பெங்களூருக்கு. போவோம். பஞ்சுவாலிட்டியில் வந்து செம்ம பஞ்சுவாலிட்டியாக இருக்காங்க. 10:45 சொன்னாங்க. ஷார்ப்பு 10:45 வந்து வண்டி மூவ் ஆகி ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே போயிட்டுருக்குது. அண்டு செம்ம ஹாப்பி இந்த பஸ்ஸில் வர்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் வண்டி ஃபுல்லுன்னு சொல்லிட்டேன்ல, ஸோ நான் ஸ்டாப் ரைடு தான். வாங்க போகலாம். மக்களே டைம் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் 2:50. சேலம் தாண்டி அந்த ஓம்பலூர் டோல்கேட்டு தாண்டி வந்து ஆவின் பார்லர் இங்கே நிப்பாட்டியிருக்காங்க. அண்ட் பியூட்டி பிஹைண்ட்ஸ் மீ. அண்டு ரைடு பற்றி சொல்லணும்னா செம்ம ப்ரொஃபஷ்னலான ரைடு. அண்ட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 90, 95, 100 மாதம் ஓட்டிட்டாங்க. 3.5 மணி நேரத்தில் மதுரையிலேருந்து சேலம் வந்துருச்சு. அண்டு செம்ம ரைடு. ரெஸ்ட் ஸ்டாப்பு மஸ்ட் ரெக்கமெண்டட். வாங்க போகலாம். பஸ் வேறு எடுத்துட்டாங்க.
மக்களே பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப்பாக 5:15 வந்து நம்ம கர்நாடகா பார்டர் வந்தாச்சு. அண்ட் அண்ணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸோட ஆன்போர்ட் அசிஸ்டன்ட், அட்டெண்டர்னு சொல்கிறத விட ஆன்போர்ட் அசிஸ்டன்ட் சொல்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குது இல்லை? ஆனால் உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே. சங்கர். எத்தனை வருஷமான இருக்கீங்க அந்த டிஎல்டியில்? டிஎல்டியில் இப்போ 2.5 வருஷமா இருக்கேன். இப்போ டிஎல்டி தான் வந்து ட்ரீம் லைன்னு பேர் மாறி இருக்காங்க. ஆமாம். இது இப்போ இந்த புது பஸ் எப்படின்னா இருக்கு? இது நல்லா இருக்குது. ரைட் 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 பேசஞ்சர்ஸ் எல்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. எல்லாமே தேங்க்ஃபுல். ரைட் 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 இதே மாதிரி சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஓகே. எப்பயும் டைமிங்கில் நம்ம போகிறது தான். எப்பயுமே பக்கா டைமிங்கில் போகிறது தான். எனக்கு தெரிஞ்சு இப்போவே அட்வான்ஸ் டைமிங்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். 6:30 மணி தான் மடிவாளவாங்க. ஆமாம். எப்படி ஒரு 6 மணிக்கெல்லாம் போயிடும்ல? 6 நம்ம 6ங்கிறது இல்லை, மெஜஸ்டிக்கே 6 முடிச்சிடுவோம். ரைட். ஓ 6:30 மெஜஸ்டிக்கே போயிருதா? சிறப்பு. ரைட்டுங்க. அட்வான்ஸாலாம் போயிட்டு இருக்குது. மஸ்ட் ரெக்கமெண்டட் பஸ்ஸு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அண்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கர்நாடகா பார்டர் நான் காட்டுறேன். அதுக்காக தான் நான் வந்து அர்த்தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு உட்காந்துருக்கேன். குட் மார்னிங் மக்களே. டைம் பார்த்தீங்க அப்படின்னா 6:15 ஆகுது. அத்திப்பள்ளி இப்போ தான் தாண்டியிருக்கோம். ஆக்சுவலாக அத்திப்பள்ளி வந்தது வந்து 5 மணின்னு சொல்லியிருப்பேன், 5:05ன்னு சொல்லியிருப்பேன். 1 மணி நேரம் ஆயிருக்குது கிட்டத்தட்ட இந்த ஏரியா க்ராஸ் பண்ணுறதுக்கு. பிகாஸ் வந்து ஆர்டிஓவில் வந்து பஸ்ஸை வந்து செக் பண்ணும்போது டேக்ஸ் கட்டலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இந்தியா டேக்ஸ் கட்டியிருக்கு. தமிழ்நாடு டேக்ஸ் மட்டும் ஏன் கட்டலைன்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் அந்த பஸ்ஸை நிப்பாட்டி விட்டுருக்காங்க. எனக்கு புரியவே இல்லை, தமிழ்நாடு ஏன் ஆல் இந்தியாவில் வரல? அதுதான் அந்த ஆர்டிஓட்டு நான் கேட்க வேண்டிய கேள்வி. ஆனால் இப்படியும் பஞ்சாயத்துகள் நடக்க தான் செய்யுது. ஸோ அதுக்கு வந்து ஒரு அன்வான்ட் லேட். இது பஸ்ஸு மேலே குறை சொல்ல முடியாது, அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சிருக்குது. ஸோ லேட்டு தான். இந்நேரம் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மடிப்பாலை தாண்டி நம்ம போயிருக்கணும். பட் இட்ஸ் லேட். அண்ட் இன்னும் ரொம்ப தூரம் போகணும். ஜேர்னி பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து செம்ம ஜேர்னி. கேபின்லேயே ரொம்ப நேரம் உட்காந்துருந்தேன். தொப்பூர் காட்டு வரையும் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த நடுவில் கொஞ்சம் நேரம் தூங்கினேன். லாஸ்ட் ஒரு செம்ம ஜேர்னி எனக்கு. அண்ட் அது மட்டும் என்னால் சொல்ல முடியும். லாஸ்ட்டில் இறங்கிட்டு என்னோடய ரிவ்யூ சொல்கிறேன். இது உண்மையான இப்போ அண்ணா தேங்க்ஸ்ண்ணா. ஓகே பாய், போய்ட்றேன். அப்பா மக்களே பார்த்தீங்க அப்படின்னா அட் லாஸ்ட் 6:30க்கு வந்து நம்ம சித்தாபுராவில் இருக்கிற ட்ரீம் லைனரோட பார்க்கிங்க்கு வந்துட்டோம். அண்ட் இங்கேருந்து நான் போகக்கூடிய இடம் வந்து பக்கத்தில் இருக்குது. ஸோ தட் இங்கேருந்து என்னோடய vlog நான் முடிச்சுக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த பஸ்ஸோட இந்த செல்லக்குட்டியோட டோட்டல் ரிவ்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.9 out of 5 கொடுக்க போகிறேன். இது வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ரேங்கிங். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸ்பீடு எல்லாத்துலேயுமே வந்து சூப்பராக சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. 4.9 ரிவ்யூ கொடுத்துருக்கேன். டெஃபினெட்லி இந்த பஸ்ஸுக்கு இது ஒர்த்து தான். ஸோ டாடா பாய், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.